மன்றாட்டு ஜெபத்தின் வல்லமை. சி.கே. ஸ்பர்ஜன் ஜூன் மாதம் 23ஆம் தேதி 1887ஆம் ஆண்டில் லண்டனில் செய்த பிரசங்கம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்திரளும். சங்கீதம் 119:49. 119வது சங்கீதம் ஒரு அற்புதமான படைப்பாகும். அதன் வெளிப்பாடுகள் கடலில் உள்ள அலைகளைப் போல பரவலாக இருக்கின்றன. ஆனால் அதன் சாட்சி கடல் போல ஒன்றாக உள்ளது. இது எப்போதும் ஒரு தலைப்பை பற்றியே பேசுகிறது. இதில் நீங்கள் காண்பது போல பல வசனங்கள் உள்ளன. சில வசனங்கள் மற்றவற்றை ஒத்திருக்கின்றன. ஆனால் இந்த 119வது சங்கீதம் ஒரே எண்ணம் மீண்டும் மீண்டும் கூறப்படவில்லை. இந்த 176 வசனங்களில் வித்தியாசமான விதங்களில் ஒரே காரியத்தை மையமாக கொண்டு சொல்லப்படுகிற பல ஆவிக்குரிய அருமையான சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நான் 2 விஷயங்களை மட்டும் முக்கியமாக பேச விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய பெட்டகத்திலிருந்து எல்லா பொக்கிஷங்களையும் வெளியே கொண்டு வர முடியாது. முதலாவது வேண்டுதல். உமது அடியனுக்கு நீர் வாக்குத்தத்தம் செய்த வார்த்தையை நினைவு கூறும். அதில் நீர் எனக்கு நம்பிக்கை உண்டாக்கினீர். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்திரளும். 119வது சங்கீதம் 49வது வசனம். இரண்டாவதாக இந்த வேண்டுதலின் மன்றாட்டு. இது 3 மடங்கு மன்றாட்டு என்று நான் நினைக்கிறேன். இது உமது வார்த்தை முதலாவது, நான் உமது அடியேன் இரண்டாவதாக, நீர் எனக்கு நம்பிக்கை உண்டாக்கினீர் என்பது மூன்றாவதாக. வாருங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தியானத்தை ஆசீர்வதியும். முதல் பகுதி இங்கு வேண்டுதலின் ஆராய்ச்சி அல்லது ஆய்வு. பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையாக ஆராய ஆரம்பிப்போம். ஆற்று படுக்கையில் தங்க துகள்கள் பளபளப்பது போல இங்கு ஒவ்வொரு அசையும் பொருளால் இது ஒளி வீசுகிறது. இந்த வேண்டுதல் சிறியது. உமது அடியேனுக்கு நீர் நம்ப பண்ணின என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இதன் ஆழம் அளவிடப்பட முடியாதது. நினைவு கூறும், நினைத்தரலும், விசுவாசத்தின் தைரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் விண்ணுக்கும் பூமிக்கும் ஆண்டவரான அவரிடத்தில் தைரியமாக நினைத்தரலும் என்று கூறுகிறார். எவ்வளவு ஆச்சரியமானது! புழுதியும் சாம்பலும் இப்படி நித்தியருக்கு உரைக்கலாமா? ஆனால் பிரியமானவர்களே, விசுவாசம் தைரியமானது. விசுவாசம் பின் கதவில் பிச்சை எடுக்கும் ஒரு பிச்சைக்காரன் அல்ல. விசுவாசம் ஒரு குழந்தை தன் தந்தையின் கையை பற்றி இழுப்பது போல உள்ளது. ஒரு குழந்தை, அப்பா நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் என்று கூறுகிறது. ஒரு பெற்றோரும் அதை இழிவாக எண்ணுவதில்லை. மாறாக தன் குழந்தை தன் வார்த்தையை நினைவு கூர்ந்ததைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு புன்னகை பூக்கிறார்கள். அதுபோல விசுவாசி ஆண்டவரே நினைத்தருளும் என்று கூறும்போது அது ஆணவம் அல்ல, அது நம்பிக்கை. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் என்று அவர் அறிவார். ஆண்டவர் தம்மை நினைப்பூட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று நாம் நம்புகிறோம். யெகோவா தாமே என்னை நினைப்பூட்டுங்கள், நாம் ஒன்றாக வாதாடுவோம் என்று ஏசாயா 43:26 கூறவில்லையா? நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் என்று ஏசாயா 43:26 சொல்லுகிற வசனத்தை பார்ப்போம். நினைவு கூறுதல், நினைத்தருளும் என்ற இந்த வார்த்தை வேதத்தில் எவ்வளவு முறை வருகிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். நெகேமியா எருசலேமுக்காக பாரம் அடைந்து நெகேமியா 1:8 ஆண்டவரை நோக்கிய விதமாக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று நெகேமியா 1:9 தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். புலம்பல் 5:1
கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சிலுவையில் இருந்த கள்ளன் மரணத்தின் கடைசி மூச்சில், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று லூக்கா 23:42 சொல்வதை பார்க்கிறோம். அவையாலே பழைய தேவ மனிதர்களும் இறுதி நேரத்தில் இருந்த பாவிகளும் ஆண்டவரே நினைத்தருளும் என்று கூற முடிந்தால் நாம் ஏன் கூற முடியாதா? இப்போது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் மறப்பது போல தேவன் மறப்பதில்லை. நமது தலையில் உள்ள மயிர்களை எண்ணி ஒவ்வொரு குருவியின் கீழே விழுதலையும் கவனிக்கும் அவர் மறதியால் பாதிக்கப்படுவதில்லை. நினைவு கூறும் என்று வேண்டுவது கடவுள் மறந்து விடுவார் என்று சந்தேகிப்பது அல்ல, அவருடைய உண்மைத்தன்மையை மன்றாடுவது. நீங்கள் பார்க்கிறீர்களா, நினைத்தருளும் என்பது உடன்படிக்கையின் விசுவாசத்தின் மொழியாக இது இருக்கிறது. இது ஆண்டவரே, நீர் கூறியபடி செய்தருளும், உமது வார்த்தையை நிறைவேற்றும், ஏனெனில் உமது பெயர் உண்மை, உமது தன்மை இயல்பு மாறாதது என்று கூறுவது போலாகும். அருமையான தேவ மக்களே, இது எவ்வளவு அற்புதமான வேண்டுதல், எவ்வளவு எளிமையானது, ஆனால் எவ்வளவு வல்லமையானது. பல வார்த்தைகள் இல்லை, அலங்காரமான மொழி இல்லை, விரிவான வாதங்கள் இல்லை, வெறுமனே இது ஆண்டவரை நினைத்தருளும். நீங்கள் கடைசியாக இப்படி எப்போதாவது வேண்டியிருக்கிறீர்களா என்று எண்ணி பாருங்கள். துன்பத்தில் உள்ள அருமையான ஆத்மாவே, நீங்கள் 1000 விஷயங்களை மறந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை நினைத்தருளும் நினைவில் வைத்து தேவனின் வாக்குத்தத்தத்தை அவருக்கு முன்பு கொண்டு வந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நினைவு பலவீனமாக இருக்கும்போது தேவனின் நினைவை நம்புங்கள். உங்கள் விசுவாசம் நடுங்கும்போது கடவுளின் உண்மைத்தன்மையில் ஓய்விடுங்கள். உங்கள் இதயம் தளர்ந்திருக்கும்போது இதை மட்டும் கூறுங்கள், ஆண்டவரே, உமது வார்த்தையை நினைத்தருளும். அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வார்த்தை வேண்டுதலின் அஸ்திபாரம். பிரியமானவர்களே, இது ஒரு தெளிவற்ற நினைவு கூறுதல் அல்ல, ஏதோ தற்செயலாக விடப்பட்டது போல இல்லை. இது தெளிவானது. உமது அடியனுக்கு நீர் வாக்குத்தத்தம் செய்த வார்த்தையை நினைத்தருளும். இதுதான் வேண்டுதலின் மையம். தேவனின் வார்த்தையின் தேவனிடத்தில் மன்றாடுவது. ஒரு மனிதர் வங்கிக்கு செல்லும் பொழுது தன்னுடைய அந்த மாற்றுச்சீட்டு செக் லீஃப் எடுத்து செல்கிறார் என்று பாருங்கள். அவர் வெறும் பேச்சோடு செல்லவில்லை, ஆனால் எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்துடன் செல்கிறார். இவருக்கு இந்த பணத்தை செலுத்துங்கள். இதில் அவருடைய அந்த கொடுக்க முடியாத மனிதனுடைய கையெழுத்து, இதை நிறைவேற்றுங்கள் என்று அவர் கையெழுத்து இட்டு கூறுகிறார். அதுபோல விசுவாசி கடவுளின் வாக்குத்தத்தங்களை அவர் முன்பு வைத்து நீர் கூறியபடி செய்தருளும் என்று கூறுகிறார். சகோதரர்களே, இதில் எவ்வளவு பாதுகாப்பு உள்ளது! தேவனின் வார்த்தையின் மீது கட்டப்பட்ட வேண்டுதல் தோல்வியடையாது. விண்ணும் பூமியும் ஒழிந்து போகலாம், வானமும் பூமியும் மறைந்து போகலாம், ஆனால் வாக்குத்தத்தத்தின் ஒரு எழுத்தின் இருப்போ வீணாகாது. இந்த வார்த்தைகளின் பொக்கிஷத்தின் செழிப்பை கவனியுங்கள். நீங்கள் துக்கத்தில் இருந்தால் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 3:33-25 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? நீங்கள் பயத்தில் இருந்தால் நீங்கள் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஏசாயா 41:10 சொல்லியிருக்கிற அதை நினைவு கூறுங்கள். நீங்கள் பாவத்தால் பாரமடைத்திருந்தால் இந்த வார்த்தை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பாவம் சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்கப்படும். ஏசாயா 1:18. நீங்கள் மரணத்துக்கு அருகில் இருந்தால் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சங்கீதம் 23:4. வாழ்க்கையின் எந்த நிலை, எந்த துன்ப நிலை, எந்த ஆழ்ந்த விரக்திக்கு கூட ஆண்டவரிடமிருந்து பொருத்தமான வார்த்தை இல்லாமல் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். வார்த்தை இல்லாத வேண்டுதல் வில் இல்லாத அம்பு போலாகும். அதற்கு முனை இருக்கலாம்,
ஆனால் வலிமை இல்லை. நீங்கள் வல்லமையான வேண்டுதல்கள் வேத வாக்கு வேண்டுதல்களாகும். செய்யக்கூடியது அதுதான். சோர்லே திறந்த வேதாகமத்துடன் வேண்ட ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நிலைக்கு பொருத்தமான வாக்குத்தத்தை கண்டுபிடித்து அதன் மேல் உங்கள் விரலை வைத்து, ஆண்டவரே நீர் பேசியபடி செய்யும் என்று கூறுங்கள். எப்போது புரிகிறதா? உமது அடியேனுக்கு நீர் வாக்குத்தத்தம் செய்த வார்த்தையை நினைத்தருளும். என் வார்த்தை அல்ல, என் தகுதி அல்ல, என் கண்ணீர் அல்ல, என் தீர்மானங்கள் அல்ல, ஆனால் உமது வார்த்தை. அடுத்தது, உமது அடியானுக்கு தாழ்மையான ஒரு இடம். சங்கீதக்காரர் தன்னை எப்படி விவரிக்கிறார் என்பதை கவனியுங்கள். உமது அடியான், இதுதான் தாழ்மை. அவர் உமது ராஜாவை நினைவு கூறும் என்று இங்கு தாவீது சொல்லவில்லை. ஆம், தாவீது ஒரு ராஜாவாக இருந்தார். உமது தீர்க்கதரிசியை நினைத்தருளும் என்று கூறவில்லை. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் இருந்தார், இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் மிகவும் தாழ்ந்த அந்த அடைமொழியை எடுத்துக்கொள்கிறார், உமது அடியான். இது எப்போதும் தேவனுக்கு முன்பா பாதுகாப்பான இடமாகும். பெருமை ஒருபோதும் கிருபையின் இருக்கையில் வெற்றி பெறாது. ஆண்டவர் பெருமையுள்ளவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நாம் எவ்வளவு தாழ்மையாக வருகிறோமோ அவ்வளவு வரவேற்பு நமக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். ஆனால் ஆச்சரியத்தை கவனியுங்கள். தேவனின் கடவுளின் அடியானாக இருப்பது மிக உயர்ந்த மரியாதை. தேவ தூதர்கள் அவருடைய அடியார்கள், விண்ணில் அவருடைய விருப்பத்தை செய்கிறார்கள். மோசே ஆண்டவரின் அடிமை, அடியான் என்று அழைக்கப்பட்டார். பவுல் இயேசு கிறிஸ்துவின் அடியான் என்று எழுதுவதில் மகிழ்ச்சி அடைந்தார். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் என்றால் இதுவே உங்கள் பட்டமும், இதுவே உங்களை மகிழ்ச்சியுடன் இதை அணியும்படியாக செய்யும் காரியமாக இருக்கிறது. அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் வேண்டும் போது இதை அவருக்கு நினைவுபடுத்துங்கள். ஆண்டவரே, நான் உமது அடியான், உமது இரத்தத்தால் என்னை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறீர். நான் உமக்கு உரியவன், உமது வார்த்தையின்படி என்னுடன் செயல்படும் என்று கூறுங்கள். இங்கே வாதத்தை கவனியுங்கள். ஒரு எஜமான் தன் அடியானை பராமரிக்க வேண்டியவர். அடியான் பசியில் இருந்தால் அவனுக்கு உணவளிப்பது எஜமானின் கடமை. அடியான் ஆபத்தில் இருந்தால் அவனை பாதுகாப்பது எஜமானின் பங்கு. இப்போது நாம் கடவுளின் அடியாளர்களாக இருந்தால் அவர் நம்மை கவனிக்க மாட்டாரா? நம்மை பசியுடன் பாதுகாப்பில்லாமல் வறுமையில் விடுவாரா? முடியவே முடியாது. எனவே சங்கீதக்காரன் மன்றாடுகிறார், உமது அடியானுக்கு நீர் பண்ணின வாக்குத்தத்தத்தை, வார்த்தையை நினைந்தருளும். ஆண்டவரே, நான் உம்முடையவனை நீர் கனிவாக நடத்த மாட்டீரா என்று கூறுவது போல இருக்கிறது. அதில் நீர் எனக்கு நம்பிக்கை உண்டாக்கினீர். கிருபையின் ஆதாரமாக இது இருக்கிறது. பாருங்கள், நீர் என்னை நம்ப பண்ணின என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் அதில் நீர் என்னை நம்ப பண்ணினீர், இந்த வார்த்தையை உம்மை நம்பும்படியாக எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர் என்பதை கவனியுங்கள். நம்பிக்கை நம்மிடத்திலிருந்து பிறப்பதில்லை, அது கடவுளின் ஆவியால் நம்மில் விதைக்கப்படுகிறது. நீங்கள் தேவனின் வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை வைத்திருந்தால் அது அவர் உங்களில் அவ்விதமாக உண்டு பண்ணின காரியமாக இருக்கிறது. வாதத்தின் இரண்டு வலிமையை கவனியுங்கள். தேவன் வாக்குத்தத்தத்தை அளித்தார், அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும்படியான நம்பிக்கையும் அளித்தார். அவர்தாமே உருவாக்கிய நம்பிக்கையை ஏமாற்றுவாரா? முடியாது. நம்பிக்கை ஆத்மாவின் நங்கூரம், உறுதியானது மற்றும் பாதுகாப்பானது. ஒவ்வொரு உண்மையான நம்பிக்கையும் தேவனின் வார்த்தையில் பற்றுதல் கொள்ளுகிறது. வீண் நம்பிக்கை சிலந்தியின் வலை போல விரைவில் அழிந்துவிடும். ஆனால் கிருபையின் நம்பிக்கை, நித்திய பாறையில் பிணைக்கப்பட்ட நம்பிக்கை என்பது உண்மையாலுமே நித்திய பாறையோடு இணைந்த கயிறு போலாகும். சங்கீதக்காரர் மன்றாடுகிறார், ஆண்டவரே, இந்த நம்பிக்கையை நான் கண்டுபிடிக்கவில்லை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்பதாக நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை, அதில் நம்பிக்கை செய்யும்படியாக நீர் செய்திருக்கிறீர், அதை நிறைவேற்றும். நாம் வேண்டுதலை ஆராய்ந்தோம்.
நினைவு கூறும் விசுவாசத்தின் தைரியம், வார்த்தை வேண்டுதலின் அஸ்திவாரம், உமது அடியானுக்கு தாழ்மையினிடம். அதில் நீர் எனக்கு அந்த நம்ப பண்ணின என்று சொல்லுகிற காரியம் கிருபையின் ஆதாரம். இது எவ்வளவு மாதிரியான வேண்டுதல்! நீளமானதில்லை, முழுமையானது, அலங்காரமானதில்லை, ஆனால் வல்லமையானது. நாம் வேறு எந்த வேண்டுதலையும் அறியாவிட்டாலும் இது ஒன்று மட்டுமே வாழ்க்கையும் மரணத்தையும் கடந்து நித்தியத்துக்கு நம்மை எடுத்து செல்ல போதுமானது. இரண்டாவதாக, வேண்டுதலின் ஜெபத்தின் வல்லமை. நாம் வேண்டுதலை வார்த்தையாக ஆராய்ந்தோம். இப்போது அதன் வல்லமையை பார்க்க வேண்டும். அது சிறிய வேண்டுதல் கடவுளிடம் வந்து எவ்வளவு பெரிய வல்லமையாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதன் வலிமை அந்த மன்றாட்டுகளில் உள்ளது. 3 வாதங்கள் ஒரு 3 மடங்கு கயிறாக முப்புரி நூலாக இணைக்கப்பட்டுள்ளது. தேவனின் வார்த்தை மன்றாட்டு, தேவனின் அடியானின் மன்றாட்டு, கடவுள் அங்கு நம்ப பண்ணின அந்த மன்றாட்டு, ஒவ்வொரு ஒன்றும் தனியாக வல்லமையானது. ஆனால் ஒன்றாக அதை எதிர்க்கவே முடியாது. கடவுளின் வார்த்தையின் மன்றாட்டு, வார்த்தையை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும். இங்கே விசுவாசி வெறும் கையுடன் வரவில்லை, ஆனால் கடவுளின் கையெழுத்துடன் வருகிறார். அவர் கடவுளின் வாக்குத்தத்தத்தை முன்வைத்து அதை மதிக்கும்படி கேட்கிறார். வாக்குத்தத்தம் இல்லாத வேண்டுதல் இறகைகள் இல்லாத பறவை போலாகும். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வைத்து மன்றாடும் போது நீங்கள் விண்ணின் அரண்மனைகளுக்கு நேராக பறக்கிறீர்கள். பரிசுத்தவான்கள் இந்த மன்றாட்டில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று பாருங்கள். பெத்தேலில் யாக்கோபு, நீர் கூறினீர், நான் உனக்கு நிச்சயமாக நன்மை செய்வேன் என்று கூறினீரே ஆண்டவரே என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சீனாய் மலையில் மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் ஆகிய உமது அடியார்களுக்கு நீர் ஆணையிட்டதை நினைத்தருளும், நினைவு கூறும். பாபிலோனின் தானியேல், உமது பரிசுத்த ஸ்தலத்தின் மீது உமது முகத்தை பிரகாசிக்கச் செய்யும். ஒவ்வொரு வாதமும் ஆண்டவரே நீர் கூறினீர் என்பதாகும். புரிந்து கொள்கிறீர்களா? கடவுளின் வாக்குத்தத்தங்கள் படிப்பதற்காக மட்டுமல்ல கொடுக்கப்படவில்லை, ஆனால் பயன்படுத்துவதற்கு. தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ராஜாவால் கையெழுப்பமிட்ட காசோலைகள் தேவனுடைய வார்த்தைகள். விசுவாசத்தால் அதை பணமாக்கப்படுவதற்காக நாம் தேவனிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். இதை உங்கள் இதயங்களில் அழுத்தமாக வைக்க விரும்புகிறேன். உங்கள் வேண்டுதல்கள், ஜெபங்கள் பலவீனமாக உள்ளன என்று சிலர் நினைக்கிறீர்கள். ஒரு வாக்குத்தத்தத்தை மன்றாட முயற்சித்திருக்கிறீர்களா? உங்கள் நிலை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் அவரை தேடுங்கள். பின்னர் ஆண்டவரே, இது உமது வார்த்தை என்று நினைவு கூறும் என்று கூறுங்கள். நீங்கள் குற்ற உணர்வில் நடுங்குகிறீர்களா? மன்றாடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. வறுமை பற்றி பயப்படுகிறீர்களா? மன்றாடுங்கள். என் தேவன் என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் கொடாமல் இரார். தனிமையாகவும் கைவிடப்பட்டவராகவும் உணர்கிறீர்களா? மன்றாடுங்கள். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. சோர்லே, கடவுளின் வார்த்தை கருணையின் இருக்கையில், கிருபையின் இருக்கையில் மிகச்சிறந்த வாதம். உங்கள் வேண்டுதல்களை வேதத்தில் மூழ்கும்படியாக அது காணப்படட்டும். உங்கள் வேண்டுதலில் தேவனின் வார்த்தை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக தேவனுடைய வல்லமை அதில் இருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் மறுக்கப்பட முடியாது என்று உணர்ந்து வேண்டி இருக்கிறீர்களா? அது வாக்குத்தத்தத்தை மன்றாடுவதாகும். நீங்கள் எல்லா அலங்காரங்களையும், பகட்டுகளையும், நீளத்தையும் விடலாம், வெறுமனே விட்டுவிடலாம். ஆனால் ஆண்டவரே நீர் கூறினீர் என்று சொல்லுவது மிக வலிமையானது. அது விண்ணின் முழு ஆயுத களஞ்சியமும் ஒரு வார்த்தையில் அடங்கியதைப் போல இருக்கிறது. கடவுளின் அடியானின் மன்றாட்டு. உமது அடியேனுக்கு
அடியானுக்கு நீர் வாக்குத்தத்தம் செய்த வார்த்தையை நினைத்தருளும். இதோ மற்றொரு வல்லமையான மன்றாட்டு. சங்கீதக்காரர் கடவுளான தனது உறவை பற்றி கொள்கிறார். அவர் அந்நியன் அல்ல, ஆனால் அடியான். அவர் விசுவாசத்தின் குடும்பத்தை சேர்ந்தவர். இதை பற்றி சிந்தியுங்கள். ஒரு எஜமான் தன் அடியானின் கூக்குரலை இகழமாட்டான். ஒரு யாசகன், ஒரு பிச்சைக்காரன் கதவை தட்டினால் அவன் திரும்பி அனுப்பப்படலாம். ஆனால் வீட்டின் குழந்தை தட்டினால் அது கேட்கப்பட வேண்டும். அடியான் களைப்பாகவும் பசியாகவும் இருக்கும்போது, ஐயா உம் வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும் என்று மன்றாடினால் எஜமான் மரியாதையாலும் கிருபையினாலும் அவனை கவனிக்க வேண்டியவர். இப்போது நாம் என்னவாக இருக்கிறோம்? இயல்பாக கலகக்காரர்கள். கிருபையால் ஆனால் நாம் அடியார்களாக மாறியிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனால் கிறிஸ்து தமது இரத்தத்தால் நம்மை விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இப்போது நாம் அவருடைய சின்னத்தை அணிந்து அவருடைய வயல்களில் உழைக்கிறோம். அவருடைய நலன்களை காக்கிறோம். அவருடைய மகிமைக்காக வாழ்கிறோம். அவர் தம்முடையவர்களை மறப்பாரா? நமது ரட்சிப்பின் தளபதி நமது பணியினரை புறக்கணிப்பாரா? முடியாது. நேரடியாக பேசுகிறேன். நீங்கள் பாவத்தில் வாழ்ந்தால் இந்த வார்த்தை மன்றாட முடியாது. கீழ்ப்படியாத அடியானுக்கு உபகாரங்களை கேட்க உரிமை இல்லையே. ஆனால் நீங்கள் நேர்மையாக, ஆண்டவரே உமது விருப்பத்தை செய்ய முயல்கிறேன், பலவீனமாக இருந்தாலும் என்று கூற முடிந்தால் இது உண்மையிலேயே வல்லமையான மன்றாட்டு. இதோ ஒரு எண்ணம். இது நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும், ஆனால் ஊக்கப்படுத்த வேண்டும். கடவுளின் அடியானாக இருப்பது தாழ்மையானது, ஆனால் அது அரச மரியாதை. ராஜாக்களின் ராஜாவுக்கு செய்யப்படும் மிக சிறிய பணி அரண்மனையின் தளத்தை விட பிரகாசமாக ஒளிர்கிறது. கிறிஸ்துவின் பெயருக்காக நீங்கள் நிந்தையை பொறுத்தால் அது ஒரு மன்னரின் செங்கோலை தாங்குவதை விட மகத்தானது. எனவே நீங்கள் வேண்ட வரும்போது, ஆண்டவரே நான் உமது அடியான், என்னை நினைவு கூறும், ஏனெனில் நான் உம்முடையவன் என்று கூறுங்கள். இது ஆணவம் அல்ல, இது கீழ்ப்படிதலின் ஊதியத்தை தேவனிடத்தில் நாம் மன்றாடி கேட்பது. ஆண்டவர் தாமே வேலைக்காரன் தன் ஊதியத்துக்கு தகுதியானவன் என்று வேலையால் தனது கூலிக்கு பாத்திரமானவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. கடவுளின் நம்பிக்கையின் மன்றாட்டு. ஆம் ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய வசனத்தை நம்ப பண்ணினீர். இப்போது கயிற்றின் 3வது இழைக்கு வருகிறோம். சங்கீதக்காரன் வார்த்தையை மட்டும் மன்றாடவில்லை, அடியானாக இருப்பதை மட்டும் மன்றாடவில்லை, ஆனால் தேவன் தன்னில் விதைத்த நம்பிக்கையை வைத்து மன்றாடுகிறார். வாதத்தின் அழகை கவனியுங்கள். நீங்கள் இது இவ்வாறு கூறுவது போலாகும். ஆண்டவரே, இந்த நம்பிக்கையை நீர் என் ஆத்துமாவில் வைத்தீர், அது அழிந்து போகுமா? அது என்னை பிரகாசிக்காமல் விட்டுவிடுமா? நீர் ஒரு தீபத்தை ஏற்றி பின்னர் அதை அணைப்பீரா? தேவனிடமிருந்து வரும் நம்பிக்கை அவருடைய நோக்கத்தின் உறுதியான அடையாளமாகும். உலக நம்பிக்கைகள் அழிந்துவிடும், ஆனால் ஆன்மீக நம்பிக்கை விண்ணின் ஒரு பூவின் மொட்டு போல. ஆண்டவர் தமது பிள்ளைகளை வீணாக நம்பிக்கை வைக்க செய்ய மாட்டார். ஆபிரகாமை நினைத்து பாருங்கள். நம்பிக்கை இல்லாத போதும் தேவன் சொன்னதால் நம்பிக்கையில் விசுவாசித்தார். அன்னாளை நினைப்பாருங்கள். அவள் தன் ஆத்துமாவை நம்பிக்கையில் ஊற்றினால் வெட்கப்படவில்லை. சிமியோனை நினைவு கூறுங்கள். அவர் ஆண்டவரின் கிறிஸ்துவை காண நம்பிக்கை வைத்தார். மீட்பை கண்களால் காணும் வரை அவர் விட்டுவிடவில்லை. புரிந்து கொள்கிறீர்களா? நம்பிக்கை வேண்டுதலை இன்னும் வலிமையாக்குகிறது. கடவுளில் நம்பிக்கை வைப்பவன் மௌனமாக இருக்க முடியாது. அவனது நம்பிக்கை ஆண்டவரே உமது வார்த்தையை நிறைவேற்றும் என்று கூக்குரல் இட தூண்டுகிறது. நம்பிக்கை உதயசூரியனைப் போல அது இதயத்தில் பிரகாசிக்கும் போது வேண்டுதலின் ஒவ்வொரு வல்லமையையும் அது எழுப்புகிறது. பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை என்ன? இது செல்வத்திலா, மரியாதையிலா, இன்பத்திலா உள்ளது? அந்த நம்பிக்கை அழிந்துவிடும். அல்லது கடவுளின் வார்த்தையில் அடிப்படையாக இருந்தால் அது ஒருபோதும் தோல்வி அடையாது.
இன்று நீங்கள் ஆண்டவரே உமது கருணையால், உமது உடன்படிக்கையில், உமது குமாரனில், உமது விண்ணில் நான் நம்பிக்கை வைத்திருக்கேன் என்று கூற முடிந்தால் அதை கருணையின் கிருபையின் சிங்காசனத்தில் வைக்கும்படியாக வாதமாக பயன்படுத்தலாம். இதோ ஒரு மென்மையான எண்ணம். சில சமயங்களில் நமது நம்பிக்கை பலவீனமாக அணையும் மெழுகுவர்த்தி போல தோன்றும். ஆனால் அப்போதும் நாம் மன்றாடலாம், ஆண்டவரே, இந்த சிறிய நம்பிக்கையை நீர் எனக்கு அளித்தீர், இதை வலுப்படுத்தும். இந்த நம்பிக்கையின் தீப்பொறியை என்னை பரிகசிக்க, என்னை கேலியாக்க அளிக்கப்படவில்லை, இதை ஜுவாலையாக மாற்றும் முழு உறுதியில் உம்மால் முடியும் என்று சொல்லுங்கள். இந்த சிறிய வேண்டுதலை நாம் நீண்ட நேரம் பார்த்தோம். இது கடலை காட்டிலும் ஆழமானது, விண்ணை காட்டிலும் உயரமானது. தேவனின் ஆவி ஒரு வசனத்தின் மீது பிரகாசிக்கும் போது அதில் ஒரு உலகமே உள்ளது. நமது எல்லா எண்ணங்களையும் பார்க்கும் பொழுது 3 மன்றாட்டுகளின் மறுபரிசீலனை. முதலாவது வார்த்தையின் மன்றாட்டு, ஆண்டவரே நீர் அதை சொன்னீர். அடுத்தது அடியானின் மன்றாட்டு, ஆண்டவரே நான் உம்முடையவன். பின்னர் நம்பிக்கையின் மன்றாட்டு, ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணினீர். இந்த 3 வலிமையான காரியங்கள் ஒரு மனிதனின் கையில் உள்ள அம்பு போல. அவை இலக்கை நோக்கி நேராக பறக்கின்றன. அவை விண்ணின் கிருபையின் இலக்கை ஒருபோதும் தவற விடுவதில்லை. எனவே இந்த வேண்டுதல் சிறியது, ஆனால் அதன் வலிமை அளவற்றது. இது ஒரு சோதிக்கப்பட்ட மனிதனின் வேண்டுதல். பரிசுத்த தைரியம், நடுங்கும் தாழ்மை மற்றும் அசைவற்ற விசுவாசத்தால் நிரம்பியது. ஒருவேளை நீங்கள் அதிக தாங்க முடியாத பாரத்துடன் இங்கு வந்திருக்கலாம். தப்பிக்க வழி தெரியவில்லை. நீங்கள் வேண்டினீர்கள், ஆனால் விண்ணகம் பித்தளை போல, எந்த விதமான பதிலில்லாதைப் போல தோன்றுகிறது. தளராதீர்கள். இந்த வேண்டுதலை எடுத்துக்கொள்ளுங்கள். உமது அடியானுக்கு நீர் வாக்குத்தத்தம் செய்த வார்த்தையை நினைவு கூறும். அதில் எனக்கு நம்பிக்கை உண்டாக்கினீர். வாக்குத்தத்தம் உங்கள் கைத்தடி, அதில் உறுதியாக சாய்ந்து கொள்ளுங்கள். போராடும் ஊழியருக்கோ அல்லது மிஷினரிக்கோ, நீங்கள் உழைக்கிறீர்கள், விதைக்கிறீர்கள், ஆனால் அறுவடையை காணவில்லையா? நான் என் பலத்தை வீணாக செலவிட்டேனோ என்று கூறுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை மன்றாடுங்கள். ஆண்டவரே நீர் கூறினீர், என் வார்த்தை வீணாக திரும்பி வராதென்று. உமது அடியேனை நினைவு கூறும், நான் உமது பணியில் இருக்கிறேன் என்று கூறுங்கள். உங்களை அனுப்பிய எஜமான் தமது காரியத்தை தோல்வியடைய விட மாட்டார். ஒருவேளை பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நினைத்து அழுகிறீர்களா? நீங்கள் ஆண்டவரே உமது வார்த்தையை நினைவு கூறும், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனாயிருப்பேன் என்று சொன்னீரே. அவர் வார்த்தையில் பிடித்து கொள்ளுங்கள். அவர் தமது வார்த்தையில் பிடிக்கப்படுவதை விரும்புகிறார். உங்களுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாக அவர் விடமாட்டார். நீதிமான்களின் பிள்ளைகள் அப்பம் தெரிந்து அப்பம் காக தெரிந்ததில்லை. ஒருவேளை நீங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தை எப்படி பராமரிப்பது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கடன்களை எவ்விதமாக செலுத்துவேன் என்று கவலைப்படுகிறீர்களா? வேண்டுதல் செய்யுங்கள். நீர் சொன்னீர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரே. அதே நான் தேடுகிறேன், மீதியெல்லாம் உங்களுக்கு அளிக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, காகங்களுக்கு உணவளிக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளை மறப்பீரோ? இதோ உங்களுக்கான வார்த்தை. என்னிடம் வருவோனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று பயந்து நடுங்கும் ஒரு பாவிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களை நிராகரிப்பார் என்று பயப்படுகிறீர்களா? இந்த வாக்குறுதியை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே மது வார்த்தை நினைவு கூறும், நான் வருகிறேன், நான் புறக்கணிக்க மாட்டேன், பண்ண மாட்டேன். இது இயேசுவின் இரத்தத்தில் எழுதப்பட்ட வாக்குறுதி. இதை வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அன்பான இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவரே, நான் தெளிவாக பேசுகிறேன். தேவனுடைய எல்லா வாக்குறுதிகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே
அல்ல, அவை கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து உங்களுடையவர். அவரை வேண்டிக் கொள்ள உரிமை பெற வேண்டுமானால் முதலில் நீங்கள் பெரிய உடன்படிக்கையின் தலைவராகி அவருடன் இணைந்து கொள்ளுங்கள். சிலுவை நோக்கி பாருங்கள். இந்த அன்பான இரத்தத்தை சிந்திய தேவ ஆட்டுக்குட்டியின் மீது உங்கள் கையை வையுங்கள். அவரை நம்புங்கள். எல்லா வாக்குறுதிகளும் உங்களுடையவை. அவர் இரத்தம் அவற்றை உறுதிப்படுத்துகிறது. அவரது உயிர்த்தெழுதல் அவற்றை முத்திரையிடுகிறது. அவர் மன்றாட்டு உங்களுடைய மன்றாட்டு அவற்றை பயன்படுத்துகிறது. இன்றிரவு வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஒரு பாவியாக இருந்தாலும் நீர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னீரே. நான் விசுவாசிக்கிறேன். என்னை ரட்சியும், என் குடும்பத்தாரை ரட்சியும். அவர் தம்முடைய வார்த்தையை ஒரு நாளும் மறுக்க மாட்டார். அவர் அதை உங்களுக்கு ஆம் என்று ஆமேன் என்றும் உறுதியளித்திருக்கிறார். நம்புங்கள், பிழைப்பீர்கள்.